ஆய்வா சதீக், இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது நண்டு பிரியாணி செய்ய போகிறோம். நம்ம நண்டு வாங்க தான் சூக்கு வந்திருக்கோம். வாங்க போய் நண்டு வாங்கலாம். இப்போ भैया लास्ट कितना देंगे? लास्ट लास्ट तीन करिए. नंटे कटे फिर से कटे நம்ம இந்த நண்டு தான் வாங்க போறோம். क्या लूज करेगा बराबर बराबर बस काम काम இப்போ நாம எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. நண்டு க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. இப்போ அடுத்தது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மல்லித்தலை, புதினா அதுவும் ரெடியாக இருக்குது. இப்போ எப்படி சமைக்கிறதுன்னு பார்ப்போம். அடுத்து பாத்திரத்தை ஹீட் பண்ணி ஆயில் ஆட் பண்ணிக்குவோம். கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் ஆயிலு. இப்போ நாம் வெங்காயத்தை முதல்ல போட்டு நல்லா வதக்கிக்குவோம் ஓரளவுக்கு. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அடுத்தது நம்ம பட்டை, ஏலக்காய், கிராம்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸை போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நண்டு பிரியாணி கண்டுபிடிச்சதே இவர் தான். யார் இதற்கு கோவப்படுறாரு? இவரும் ஒரு அசிஸ்டன்ட் பண்ணுறாரு. அடுத்து இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். இது நல்லா இஞ்சி பூண்டு நல்லா வாட போகிறது வரைக்கும் வதக்கிக்கணும். அடுத்தது தக்காளி, பச்சை மிளகாய் இதை சேர்த்து அதையும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதக்கிக்குவோம். தக்காளி போட்டாச்சு. அடுத்து பச்சை மிளகாய், நல்லா வதங்கணும். இப்போ நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். இது பிரியாணி மசாலா நம்ம இப்போ போட்டது. அடுத்தது இது ஜீரகத்தூள், அடுத்து இது மிளகுத்தூள். சட்டி அடி பிடிக்காமல் நல்லா கிண்டிக்கணும் மசாலா போடும்போது. அடுத்தது இது மஞ்சள் தூள். நல்லா ஓரளவுக்கு இது நல்லா வதங்கட்டும். அடுத்தது புதினா மல்லியை இதிலே போட்டு நல்லா வதக்கிக்குவோம். புதினா மல்லியும் போட்டாச்சு. அடுத்து இப்போ நாம் நண்டு க்ளீன் பண்ணி வச்ச நண்டை இதில் இப்போது இறக்கிட வேண்டியதான். நண்டை நாம் முழுசாகவே போட்டாச்சு.
குடுக்கு எதுவுமே உடைக்கல, அப்படியே முழுசாக போட்டு ரெடி பண்ணியாவது. யாருக்கிட்ட சமமான மணக்குது. நல்லா இதை கிண்டிக்குவோம். நண்டு. அடுத்தது தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி எப்படி ஊற்றணுன்னா, 1 கப்பு அரிசி போட்டோம்னா 1.5 கப்பு தண்ணி ஊற்றணும். அந்த அளவுக்கு நாம் அளந்து வச்சுக்கணும். முன்னாடியே தண்ணி ஊற்றியாச்சு. இப்போது நண்டு ஓரளவுக்கு நல்லா வேக வைப்போம். அடுத்து எலுமிச்சை பழம், ஒரு 2 எலுமிச்சை பழம் பிழிஞ்சி ஊற்றிக்கலாம். அடுத்தது தேவையான அளவு உப்பு நாம் போட்டுக்குவோம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நண்டு ஓரளவுக்கு வெந்திருக்கு. இப்போ எடுத்து நாம் இதை செப்பரேட்டாக தனியாக வச்சிடலாம். நண்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு அடுத்து நம்ம இப்போ இதில் அரிசியை ஆட் பண்ணிக்குவோம். அரிசியை கழுவி லைட்டாக ஊற வச்சு போடணும். இதில் அரிசியும் இப்போ போட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் வேகட்டும் இது. அதுக்கப்புறம் பார்ப்போம். சல்மானே உப்பு இருக்க. இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நாம் எடுத்து வச்ச நண்டெல்லாம் இதில் அடுக்கி தம் போட்டுற வேண்டியதான். இப்போது இது ஒரு நம்ம நண்டெல்லாம் வந்து செப்பரேட்டாக தான் இதில் வச்சு செய்கிறோம். சாப்பாட்டோடு போட்டு செய்யலை. நெக்ஸ்ட் டைம் போடும்போது சாப்பாட்டோடு சேர்த்து நாம் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணிலாம் கிண்டுற மாரி அதை போல் ஒரு பிரியாணி செஞ்சு அப்லோடு பண்ணுவோம். இந்த மாதிரி நாம் மேலே நண்டு அடுக்கி தம் போட்டோம்னா நண்டில் உள்ள சாரெல்லாம் பிரியாணியில் இறங்கி ரொம்பவே பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு டைம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாம் இதை மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் கழித்து பார்ப்போம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நாம் இப்போ திறந்து பார்ப்போம். நண்டு நல்லா வெந்திருக்கு போல இருக்குது, பார்க்கும்போதே தெரியுது. நண்டை இப்போ எடுத்து நாம் தனியாக வச்சுக்கலாம். பிரியாணி இப்போது ரொம்ப சூப்பராக வெந்திருக்கு. பார்த்தாலே தெரியுது, நல்ல பொல பொலன்னு இருக்குது. ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் நம்ம புதினா மல்லி போட்டுக்கலாம். கொஞ்சம் போட்டு மூடி வச்சோன்னா ரொம்ப நல்லா சூப்பராக மணக்கும். மூடி வச்சு கொஞ்சம் நேரம். இப்போ தம்பி நல்லா ஒரு பரட்டு அள்ளி கொட்டி விட்ருவா அஜி. நண்டு பிரியாணி நாம் 2-3 டைப்பில் செய்யலாம். இப்போ நாம் செஞ்சுருக்கிறது ஒரு சிம்பிளான டைப்பில் தான் செஞ்சுருக்கோம். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டைப்பில் நண்டு பிரியாணி செஞ்சு அப்லோடு பண்ணுவோம். ஓகே நண்பர்களே, நண்டு பிரியாணி ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சமையலோடு சந்திப்போம். நன்றி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்டு ஃபுட் குவைத் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தினம் தினம் புத்தம் புதிய வீடியோ உங்களை வந்து சேரும். நன்றி.